My dear students, today CMA intermediate cost accounting MCQ bank பார்க்க போறோம். கொஞ்சம் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க. First questionல what is prime cost? Prime cost அப்படின்னா என்ன? Prime cost அப்படின்னா என்ன சொல்றோம் நம்ம? அதாவது aggregation of all direct cost. அப்ப அதுல என்னென்ன நாலு ஆன்சர் கொடுத்திருக்காங்க என்னன்னு நம்ம செக் பண்ணலாம். All cost incurred in manufacturing a product, அது கிடையாது. The total of all direct cost, அது கரெக்டு. The material cost of a product கிடையாது, மெட்டீரியல் மட்டும் கிடையாது, அது லேபரும் இருக்குது, எக்ஸ்பென்சஸும் இருக்குது. டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் மெட்டீரியல் மூணு சேரணும். அப்போனா என்ன அர்த்தம்? The cost of operating டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், அதை நோட் பண்ணிக்கங்க. The company employs 3 drivers to deliver the goods to its customers. The salary is paid to those drivers are அப்படின்னு கேட்குறாங்க. அதை நம்ம என்ன சொல்லலாம்? ஆக்சுவலாக செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ப்ராடக்டை கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து டெலிவரி கொடுத்துட்டு வருவோம். ஸோ அந்த காஸ்ட்டை தான் சொல்கிறாங்க. அப்போ கம்பெனி அப்பாயிண்ட்ஸ் 3 drivers, 3 டிரைவர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா டெலிவர் த கூட்ஸ் டு த கஸ்டமர். அப்போ அது எதில் வரும்? செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்டில் வரும். அதை டிக் பண்ணிக்கங்க. A company has to pay rupees 1 per unit royalty to the designer of the product which it manufactures and sells. The royalty charge would be classified in the company's account as என்ன சொல்லலாம்? ராயல்ட்டி சார்ஜஸ் அப்படின்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸா? ஆக்சுவலாக ராயல்ட்டி அப்படிங்கிறதும் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்டில் வராது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்டில் வராது, செல்லிங் ஓவர் ஹெட்டில் வராது. ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அதை மார்க் பண்ணிக்கிங்க. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 3 வந்து ஆப்ஷன் 1. And then question number 4. Dash is a method of dealing with the overheads which involves spreading common cost over cost center on the basis of the benefits received. நல்லா பார்க்கணும். கொஷனில் என்ன சொல்கிறாங்க? ஓவர்ஹெட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிக்கணும். ஓவர்ஹெட்டை இன்வால்வ் ஸ்ப்ரெட்டிங் காமன் காஸ்ட். அப்போ 2-3 டிபார்ட்மெண்ட் இருக்குது, 2-3 காஸ்ட் சென்டர் இருக்குது. அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம் அந்த காமன் காஸ்ட்டை. அதை என்ன பண்ணுவோம்? அப்சார்ப்ஷன் வேறு, ஓவர்ஹெட் அப்போர்ஷன்மெண்ட்டு தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓவர்ஹெட் அலோகேஷன் கூட இல்லை, ஓவர்ஹெட் அனலைசிஸ் இல்லை. ஸோ அப்போர்ஷன்மெண்ட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிக்கங்க. ஆப்ஷன் 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 5. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிளாசிஃபிகேஷன் இஸ் மென்ட் ஃபார் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் த டைரக்ட் காஸ்ட் அண்ட் இன்டைரக்ட் காஸ்ட்? என்ன சொல்கிறாங்க? டைரக்ட் காஸ்ட் அண்ட் இன்டைரக்ட் காஸ்ட்டுங்கிறதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே வாட் இஸ் த எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்? எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்டில் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் லேபர், அப்புறம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் லேபர், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறோம்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மென்ட் ஃபார் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் காஸ்ட் அப்படின்னா இதில் எங்கே வரும் அப்படின்னா, அப்போ இட் இஸ் ஆக்சுவலி என்ன பண்ணலாம்? இதை எலமெண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அப்போ எலமெண்ட்டை நோட் பண்ணிக்கங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அப்ளிகபிள் ஃபார் காஸ்ட் கண்ட்ரோல்? காஸ்ட் கண்ட்ரோல் என்ன? முதல்ல நம்ம என்ன காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும், குறைக்கணும். எப்படி? அதாவது அன்னெசரி எக்ஸ்பென்சஸும் வந்துடக்கூடாது, காஸ்ட்டும் வந்துடக்கூடாது. அதே சமயத்தில் குவாலிட்டியும் மெயின்டைன் பண்ணணும். அப்போனா காஸ்ட் கண்ட்ரோலுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா பாருங்கள். அதாவது காஸ்ட் கண்ட்ரோலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக காஸ்ட் கண்ட்ரோலுங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் இட் இஸ் ரிலேட்டட் வித் த ஃபியூச்சர். ஆமாம், ஃபியூச்சரில் வந்து நம்ம குறைக்கணும் காஸ்ட்டை. இட் இஸ் எ கரெக்டிவ் ஆக்ஷன். காஸ்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறதும் ஏறத்தால் இட் எண்ட்ஸ் வித் த டார்கெட் ஆர் அச்சீவ்டு. காஸ்ட் கண்ட்ரோலோட ப்ரைமரி என்னென்னா முதல்ல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆக்சுவல்ஸ் பார்க்கணும். அப்போ ஆக்சுவல்ஸும் டார்கெட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் காஸ்ட் கண்ட்ரோல். ஸோ அப்ரோப்ரியேட் ஆன்சர், எக்ஸாக்ட் ஆன்சர் அப்படின்னா உங்களுக்கு வந்து இட் எண்ட்ஸ் வித் தி டார்கெட் அச்சீவ்டு இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 7. கொஷின் நம்பர் 7ல் டேஷ் இஸ் எனிதிங் ஃபார் விச் செப்பரேட் மெஷர்மெண்ட் ஆஃப் த காஸ்ட் இஸ் ரிக்வயர்டு. அப்போ என்ன? டேஷ் இஸ் எனிதிங் என்ன? காஸ்ட் டிரைவரா, இல்லை காஸ்ட் சென்டரா, காஸ்ட் யூனிட்டா, காஸ்ட் ஆப்ஜெக்டா? அதுக்கு தான் செப்பரேட் மெஷர்மெண்ட் ஆஃப் காஸ்ட். அப்போ செப்பரேட் மெஷர்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிறது என்ன வரும்? காஸ்ட் ஆப்ஜெக்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிக்கங்க. அந்த டிக்கெட் கவுண்டர் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் இஸ் அன் எக்ஸாம்பிள். டிக்கெட் கவுண்டர் என்ன பண்ணுறோம்? அதாவது டிக்கெட் விற்றுட்டு பைசா வாங்குவாங்க. அப்போ என்னது அது? அந்த இடத்துல ரெவன்யூ சேல்ஸ் மாதிரி தான். இப்போ எப்படி பொருளை சேல்ஸ் பண்ணுறதுக்குள்ள டிக்கெட்டை சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு பேர் என்ன? ரெவன்யூ. அப்போ அது ப்ராஃபிட் சென்டரா, இன்வெஸ்ட்மெண்ட் சென்டரா, காஸ்ட் சென்டரா, ரெவன்யூ சென்டரானா ரெவன்யூ சென்டர் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதை மார்க் பண்ணிக்கங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 9. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபங்க்ஷனல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட்? ஃபங்க்ஷனல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிறது என்ன?
ஃபங்க்ஷனல் அப்படிங்கிறது என்ன ஆக்சுவலாக விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள். நல்லா பாருங்கள், ஃபங்க்ஷனல் கிளாசிஃபிகேஷன். இப்போ டைரக்ட் லேபர் காஸ்ட்டு, டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டு, இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்லாம் வேறு. அதெல்லாம் வந்து லேபர் காஸ்ட்டு, மெட்டீரியல் காஸ்ட்டு, இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம், எலமெண்ட் அப்படிமோ. பட் இதை வந்து ஃபங்க்ஷனாக பிரிக்கிறது என்ன, அதுதான் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட். அப்போ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க. ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் இஸ் அ ஃபங்க்ஷனல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட். அப்சார்ப்ஷன் காஸ்டிங் இஸ் ரெஃபர்ட் அஸ். அப்சார்ப்ஷன் காஸ்டிங் அப்படிங்கிறது என்ன வரும், அப்சார்ப்ஷன் காஸ்டிங் அப்படிங்கிறது அப்படின்னா அப்சார்ப்ஷன் காஸ்டிங்னா என்ன ஆக்சுவலாக நார்மலாக அப்சார்ப்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கல் காஸ்டிங், ட்ரெடிஷ்னல் காஸ்டிங், ஃபுல் காஸ்டிங், ஆல் ஆஃப் தி எபோவ். அதாவது எந்த காஸ்ட்டை நம்ம அப்சர்வ் பண்ணோம், ஒரு பொருளை வாங்கும்போது ஆரம்பத்தில் இருக்கிற காஸ்ட்டுக்கு பேர் தான் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். அதை தான் வந்து என்ன ட்ரெடிஷ்னல் காஸ்ட். அப்போ நம்ம ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், என்டர் பண்ணுவோம். அது வந்து ஃபுல் காஸ்டிங்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்சார்ப்ஷன் காஸ்டிங்க்கு 3 பேர் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டும் கரெக்டு, ட்ரெடிஷ்னல் காஸ்டிங் கரெக்டு, இதை வந்து ஃபுல் காஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல் ஆஃப் த எபோவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க, ஆல் ஆஃப் த எபோவ். அண்ட் தென் கொஸ்டின் நம்பர், த மெயின் பர்பஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் என்ன. ஆக்சுவலாக காஸ்ட் அக்கௌண்டிங் நம்ம எதுக்கு நம்ம பாடுறோம், ஆக்சுவலாக நல்லா கவனிங்க. காஸ்ட் அக்கௌண்டிங் இருந்தால் தான் நமக்கு ப்ராஃபிட் தெரியும். காஸ்ட் அக்கௌண்டிங் இருந்தால் தான் இன்வென்ட்ரி வேல்யூ பண்ண முடியும். டு என்டர் இன் டு த ப்ரைஸ் வார் வித் த காம்படேட்டிவ் வேர், டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் டு மேனேஜ்மெண்ட் ஃபார் டிசிஷன் மேக்கிங். அதாவது காஸ்ட் அக்கௌண்டனுடைய மெயின் அத்தாரிட்டி என்னென்னா அவன் வந்து அட்வைஸ் கொடுக்கணும், இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அது கன்சல்டன்சி கொடுக்கணும். யாருக்கு, மேனேஜ்மெண்ட்டு. எதுக்கு, அப்போ தான் அவன் டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியும். ஸோ இதில் எல்லாத்த விட அப்ரோப்ரியேட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4th ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் டு த மேனேஜ்மெண்ட் ஃபார் டிசிஷன் மேக்கிங், தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட். அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 12, டேஷ் இஸ் எனிதிங் ஃபார் எ செப்பரேட் மெஷர்மெண்ட் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்லலாம், ஆக்சுவலாக டேஷ் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னா எனிதிங் ஃபார் விச் செப்பரேட் மெஷர்மெண்ட்டு. செப்பரேட் மெஷர்மெண்ட் எதுக்கு, காஸ்ட் யூனிட்டுக்கா, காஸ்ட் டிரைவருக்கா, காஸ்ட் சென்டருக்கா, காஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கா. காஸ்ட் ஆப்ஜெக்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க. காஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு தான் செப்பரேட் மெஷர்மெண்ட் தேவை. நோட் பண்ணிங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் காஸ்ட் கண்ட்ரோல். காஸ்ட் கண்ட்ரோலில் எது வந்து உங்களுக்கு ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. நார்மலாக இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்ன பார்த்தோம். இட் இஸ் அ கரெக்டிவ் ஃபங்க்ஷன், இட் சேலஞ்சஸ் த செட் ஸ்டாண்டர்ட்ஸ், இட் ends with the targets achieved. That is a correct answer. So ends with the target achieved. அதான் correct answer. நோட் பண்ணிங்க. And then question number 14, the cost units used in power sector. Power sector என்ன, கிலோமீட்டர் வராது, கிலோவாட் ஹவர். நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் பாயிண்ட்ஸ், மெஷின் ஹவர்ஸ். இப்போ மெஷின் ஹவர்ஸ் ஏறத்தால் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், பவர் செக்டாரில் மெஷின் ஹவர்ஸ் வராது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் பாயிண்ட்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் எக்ஸாக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோவாட் ஹவர், அதுதான் கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் 14ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அப்போ கிலோவாட் ஹவர், தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 15, த ப்ராசஸ் காஸ்டிங். ப்ராசஸ் காஸ்டிங் தெரியும், 2-3 ப்ராசஸ் போகும். ரா மெட்டீரியல் வந்து 2-3 மிஷினில் போகும், கடைசியாக தான் ஃபைனல் ப்ராடக்ட் வரும். அது எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வரும், டிரான்ஸ்போர்ட் செக்டருக்கு வராது, டேம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வராது, ஃபியூச்சர் மேக்கிங்க்கு வராது, ஃபர்னிச்சர் மேக்கிங்க்கு வராது, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸுக்கு வரும். ஸோ 15ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், அதில் தான் வந்து என்ன பண்ணும், 2-3 ப்ராசஸ் இருக்கும். ஸோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வில் பி த எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ராசஸ் காஸ்டிங். Distinction between the direct cost and the indirect cost is an example of dash. அப்படின்னு சொல்கிறோம். என்ன 16ல் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். அது என்ன வரும், எலமெண்ட் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிக்கங்க, எலமெண்ட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 தான் நம்ம இப்போ பார்த்தோம். சரி, அடுத்தது 17ல் the advantages of cost of using IT in cost accounting does not include அப்படின்றான். எது இன்க்ளூட் ஆகும், நல்லா கவனிங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது. ஆக்சுவலாக காஸ்ட் அக்கௌண்டன்சியில் ஐடி கொண்டு வந்தீங்கன்னா என்னென்ன வரும், நல்லா உங்களுக்கு நீங்கள் பாருங்கள். சிங்கிள் பாயிண்ட் டேட்டா என்ட்ரியாக இருக்கும், கரெக்டு. ரிடக்ஷன் இன் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் டாக்குமெண்ட், நிறைய டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ண தேவையில்லை, ஐடியே போதும். இன்டகிரேஷன் ஆஃப் த வேரியஸ் ஃபங்க்ஷனை வந்து ஒருங்கிணைக்க முடியும். இதெல்லாம் வந்து என்ன ஆகிடுது, இன்க்ளூடு. ஆனால் இங்கே என்ன கேட்குறான், டஸ் நாட் இன்க்ளூட். அப்போ டஸ் நாட் இன்க்ளூட் அப்படின்னா என்ன கரெக்டான ஆன்சராக இருக்குன்னா, அதாவது நல்லா பாருங்கள், ஸ்டாக்ஸ் நீட் டு பி ரிகன்சைல்டு வித் த கூட்ஸ். அப்போ ஜிஆர்என் இது வந்து இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. ஸோ மீதி எல்லாம் இன்க்ளூட் ஆகும். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சரு. நோட் பண்ணிக்கங்க. A tax provided charges minimum 80 rupees or thereafter rupees 12 per kilometer of the distance travelled.
த பிஹேவியர் ஆஃப் த கன்வீனியன்ஸ் காஸ்ட். இப்போ ஆட்டோவில் போகும் செல்வோம், இது வரைக்கும் இவ்வளோ சார், அதுக்கப்புறம் மீட்டர் சார் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் என்ன? ஃபிக்ஸடு வேறு, வேரியபிள் வேறு, செமி வேரியபிள் வேறு. இப்போ செமி வேரியபிள்னா ஒரு பார்ட்லி ஃபிக்ஸ்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். நீங்கள் எவ்வளோ ஏரியா போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிலோமீட்டருக்கு ரேட்டு, அதை தான் சொல்கிறோம். அப்போ த மினிமம் சார்ஜ், த டாக்ஸி ப்ரொவைடட் சார்ஜஸ் மினிமம் 80 and 12 rupees per kilometer அப்படின்னா அது என்ன? செமி வேரியபிள் இஸ் அ கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கங்க. அண்ட் தென் ஏ லிமிடெட் ஹேஸ் 3 ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஈச் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் மிஷின்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் cannot be treated as a cost center? நல்லா பார்க்கணும். cannot be treated, கொஷனை நல்லா படிக்கணும். cannot be treated as a cost center for cost allocation அப்படின்னு சொல்கிறான். நல்லா பாருங்கள். அப்போ காஸ்ட் சென்டருங்கிறது எது வரும்? ஆக்சுவலாக மெஷின்ஸ். நல்லா பார்க்கணும். மெஷின்ஸ் அண்டர் ப்ரொடெக்ஷன், அதுவும் காஸ்ட் சென்டர் வரும். ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட், அதுவும் காஸ்ட் சென்டர் வரும். போத் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் மெஷின்ஸ், அதுவும் காஸ்ட் சென்டர் வரும். இந்த கம்பெனி பேர் மட்டும் வராது, ஏ லிமிடெட். ஸோ ஏ லிமிடெட் அப்படிங்கிறது தான், இதுதான் cannot be treated as a cost center அப்படிங்கிறது ஏ லிமிடெட், அதுதான் ஆன்சரு. ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க. Question number 20. Which of the following is an example of functional classification? Functional classificationல நல்லா பாருங்கள். ஃபங்க்ஷனல் கிளாஸிஃபிகேஷனில் செமி வேரியபிள், அது வேரியபிள், அது வந்து வேரியபிளை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸடு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ஓவர் ஹெட்ஸ். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ் வில் பி த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிங்க. அதுதான் ஃபங்க்ஷனல் கிளாஸிஃபிகேஷன். ஸோ ஃபங்க்ஷனல் கிளாஸிஃபிகேஷனுங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ். அண்ட் தென் காஸ்ட் விச் ஆர் அசர்டைன் ஆஃப்டர் த ஹவ் பின் இன்கர்ட் ஆர் நோன் அஸ். நாளை என்ன பாருங்கள், என்ன வரும் காஸ்ட்னா? இப்போ சங்கு காஸ்ட்னா என்னென்ன? டெப்ரிசியேஷன் மாதிரி ஒரு தடவை போச்சுன்னா போச்சு, லாஸ் தான். இம்ப்யூட்டட் காஸ்ட்னா என்ன? அதாவது ஹவுஸ் ஓனரு, பிஸ்னஸ் ஓனரே என்ன பண்ணுறாரு? அவர் காரை கொடுக்குறாரு, இல்லை அவருடைய இன்வென்ட்ரி கொடுக்குறாரு, அவர் வீட்டை கொடுக்குறாரு பிஸ்னஸுக்காக, அது இம்ப்யூட்டட் காஸ்ட்டு. ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அண்ட் தென் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, இது ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன் அப்படின்னா அதுதான் நம்ம ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்னா எந்த விலைக்கு வாங்குறோமோ பணத்தை கொடுத்துட்டு வாங்குகிறோம், அப்போ என்ன ஆகிடுது? அந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சொந்தமாகிடுது. ஸோ தட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 22. ஜென்ரலி ஃபார் த பர்பஸ் ஆஃப் காஸ்ட் ஷீட் ப்ரிப்பரேஷன் காஸ்ட் ஆர் கிளாசிஃபைடு ஆன் த பேசிஸ் ஆஃப், நல்லா பார்க்கணும், ஆன் த பேசிஸ் ஆஃப் என்ன பண்ணுவோம் நார்மலாக? ஃபங்க்ஷன்ஸ். என்னென்ன ஃபங்க்ஷன் காஸ்ட் எப்படி பண்ணுவோம்? ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, காஸ்ட் ஆஃப் ஃபேக்ட்ரி காஸ்ட் என்ன, ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்ன, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் என்ன, செல்லிங், அதெல்லாம் பார்த்தா தானே. அப்போ என்ன ஆன்சர் என்னமா வரும்? ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு இதே கரெக்டாக இருக்குது. அப்போ ஃபங்க்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் இஸ் நாட் எக்ஸ்க்ளூடட் வைல் ப்ரிப்பேரிங் த காஸ்ட் ஷீட்? நல்லா கவனிக்கணும். எது நாட் எக்ஸ்க்ளூடட்? நாட் எக்ஸ்க்ளூடட்னா என்ன? இன்க்ளூடட். இந்த எக்ஸ்க்ளூடடுங்கிறது நெகட்டிவ், நாட்டுங்கிறது நெகட்டிவ், ரெண்டு சேர்த்து போது இன்க்ளூட். அப்போ எது இன்க்ளூட் ஆகும்? 23ல் நீங்கள் பாருங்கள். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா குட்வில் ரிட்டன் ஆஃப் அது வந்து எக்ஸ்க்ளூடட், ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸேஷன் எக்ஸ்க்ளூடட், ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ் எக்ஸ்க்ளூடட். அப்போ இன்க்ளூடட், நாட் எக்ஸ்க்ளூடட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஆன் ஃபேக்ட்ரி பில்டிங். தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிக்கிங்க. அண்ட் தென் வாட் இஸ் ப்ரைம் காஸ்ட்? ப்ரைம் காஸ்ட்னால் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். என்ன? டோட்டல் டைரக்ட் காஸ்ட் ஒன்லி அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதில் என்னென்ன சொல்கிறோம்? வாட் இஸ் ப்ரைம் காஸ்ட் அப்படின்னா நல்லா கவனிங்க, டோட்டல் டைரக்ட் காஸ்ட் ஒன்லி. ஸோ இதையும் நோட் பண்ணிங்க. அண்ட் தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் த ப்ரைம் காஸ்ட்? ப்ரைம் காஸ்ட்டில் எது டஸ் நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் த இது? நல்லா பாருங்கள். ப்ரைம் காஸ்ட்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அதாவது டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபரு, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதெல்லாம் தான். ஆனால் இங்கே என்ன பண்ணால் காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் வெயிட் டு பிரிங் மெட்டீரியல்ஸ், அதுவும் வந்து என்ன ஆகிடும்? மெட்டீரியலை ஃபேக்ட்ரிக்கு கொண்டு வரதுக்கு உள்ளது, அதுவும் வந்து டைரக்ட் காஸ்ட்டில் வந்துடும். ஜிஎஸ்டி பெய்ட் ஆன், அதுவும் வந்து என்ன ஆகிடும்? அது ரா மெட்டீரியல்ஸை கொண்டு வர்றதுக்காக. வேர் இன்புட் கிரெடிட் கேனாட் பி கிளைம்ட், அந்த மாதிரி சமயத்தில் அதுவும். ஓவர் டைம் ப்ரீமியம் பெய்டு டு த ஒர்க்கர்ஸ். அப்போ எது இன்க்ளூட் ஆகாது? அதுதான் மெயின். டஸ் நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் ப்ரைம் காஸ்ட். பேக்கேஜிங் இதுதான் வரும். பேக்கேஜிங் தான் என்ன? காஸ்ட் ஆஃப் செல்லிங் காஸ்ட். இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரைம் காஸ்ட்டில் இன்க்ளூட் ஆகாது, மீதி எல்லாம் இன்க்ளூட் ஆகும். ஸோ இதையும் நோட் பண்ணிங்க. அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 26. விச் ஆஃப் திஸ் இஸ் நாட் அன் அப்ஜெக்டிவ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங்? காஸ்ட் அக்கௌண்டிங்கினுடைய அப்ஜெக்டிவ் எது இல்லை? நல்லா பார்க்கணும். அப்ஜெக்டிவ்ஸ் வந்து எது இல்லை அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். எது இல்லை? நல்லா பாருங்கள். காஸ்ட் அசர்டைன் பண்ணணும், அது உண்டு. அப்போ காஸ்ட் அக்கௌண்டிங்கினுடைய மெயின் பர்பஸ் இந்த பொருளோட காஸ்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சால் தான் நம்ம டிட்டர்மினேஷன் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். காஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் காஸ்ட் ரிடக்ஷன், இதுவும் அப்ஜெக்டிவாக காஸ்ட் அக்கௌண்டிங் தான்.
அசிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் இன் டெசிஷன் மேக்கிங் இதுதான் இல்லை. எது? இட் இஸ் நாட் அன் அப்ஜெக்டிவ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது இந்த ஆன்சர் தான். ஸோ எது இல்லைங்கிறது அசிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் இன் டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 27ல் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதான் காஸ்ட் ஆஃப் ஸ்பெஷல் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்னன்னு கேட்குறான். நல்லா கவனிங்க என்ன வரும். ஆக்சுவலாக காஸ்ட் ஆஃப் ஸ்பெஷல் டிசைன் ட்ராயிங் ஆர் லே அவுட்டு, ஹையர் அண்ட் டூல் அண்ட் எக்யூப்மெண்ட் ஃபார் ஏ பர்டிகுலர் ஜாப்பு, சேல்ஸ்மேன் வேஜஸ் வந்து செல்லிங் அண்ட் எக்ஸ்பென்சஸில் போய்டும். ரெண்டுங்கிறது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸில் போய்டும். அப்போ காஸ்ட் ஆஃப் ஸ்பெஷலும் அண்ட் தென் ஹையர் ஆஃப் டூல்ஸும் 1 and 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அப்போ 1 and 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கிங்க 1 and 2. சேலரி பெய்டு டு பிளான்ட் சூப்பர்வைசர் இஸ் ஏ பார்ட் ஆஃப், பிளான்ட் சூப்பர்வைசருக்கு நம்ம கொடுக்குறோம். அப்போ சேலரி என்ன வரும்? ஆக்சுவலாக ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் அதுதான் வரும். அப்போ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் அது வரும். கொஷின் நம்பர் 28. சரி 29ல் நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். டைரக்ஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் லேப்டாப், டைரக்டர்ஸ் லேப்டாப் எதுக்கு யூஸ் பண்ணுவார்? பிஸ்னஸுக்கு தான், ஆஃபீஸுக்கு தான் யூஸ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி இருந்தால் இஸ் ட்ரீட்டட் அஸ் ஏ, அதுக்கு நம்ம என்ன டைரக்டருங்கிறது யார்? அவங்க டைரக்டர் யார் இருக்காங்க? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஒருத்தர், அவர் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கார். அப்போ அந்த எக்ஸ்பென்சஸ் நம்ம என்ன பண்ணோம்? டெப்ரிசியேஷன் ஆன் டைரக்டர்ஸ் லேப்டாப் இஸ் ட்ரீட்டட் as administrative overheads. அதுதான் கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர், a manufacturing company has set up a lab for testing of products for compilations with the standards. Salary of the lab staff என்ன பண்ணலாம்? அது ஒர்க்ஸ் ஓவர்ஹெட்ஸில் சேர்த்தலாமா? குவாலிட்டி கண்ட்ரோலில் சேர்த்தலாமா? டைரக்ட் எக்ஸ்பென்சஸா? ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டா? குவாலிட்டி கண்ட்ரோல் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அப்போ குவாலிட்டி கண்ட்ரோல் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இதை காப்பி பண்ணிங்க. நெக்ஸ்ட் எப்படியே பார்த்துட்டே வாங்க. நெக்ஸ்ட்டில் ஆடிட் ஃபீஸ். ஆடிட் ஃபீஸ் அப்படிங்கிறது பெய்டு டு எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்ஸ் இஸ் ஏ பார்ட் ஆஃப். ஆடிட் ஃபீஸுங்கிறது என்ன வரும்? ஆக்சுவலாக ஆடிட் ஃபீஸ் அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் 1. சேலரி பெய்டு டு ஃபேக்ட்ரி ஸ்டோர்ஸ், ஸ்டோர் கீப்பர்ஸ் ஆர் ஸ்டோர்ஸ் மேனேஜர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸ்டோர்ஸுங்கிறத விட சேலரி பெய்டுங்கிறது ஸ்டோர்ஸ் மேனேஜர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது என்ன வரும்? ஆக்சுவலாக அது ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டில் வரும். ஸோ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். கேன்டீன் எக்ஸ்பென்சஸ் ஃபார் த ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் ஆர் த பார்ட் ஆஃப் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ். அப்போ ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற லேபரர் வந்து கேன்டீனில் போய் சாப்பிட்றாரு, அந்த செலவு எதில் வரும்னா அதுவும் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ். நல்லா பார்த்துங்க, ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் தான் சேர்த்தணும். ஏன்னா தே ஆர் ஒர்க்கிங் இன் த ஃபேக்ட்ரி. ஏ கம்பெனி பேஸ் ராயல்ட்டி டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் இஸ் ட்ரீட்டட் அஸ் அப்படின்றான். அப்போ அது என்ன வரும்? கம்பெனி ராயல்ட்டி கொடுக்குறான். ராயல்ட்டி கொடுத்தா அது என்ன பண்ண? மெட்டீரியல் வராது, குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட் வராது. அப்போ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அப்போ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கங்க. அண்ட் தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த எலமெண்ட் ஆஃப் ஒர்க்ஸ் காஸ்ட். எது வந்து ஒர்க்ஸ் காஸ்ட்னுடைய எலமெண்ட் அல்ல? என்ன சொல்லலாம்? 35ல் அதான் மொத்தம் 3 சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர் சேலரி, பிளான்ட் மேனேஜர் சேலரி, சேல்ஸ் மேனேஜர் சேலரி, ப்ராடக்ட் இன்ஸ்பெக்டர் சேலரி. அப்போ இது 3 பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் ஓவர்ஹெட்டில் சேரும். ஆனால் இதில் எது எலமெண்ட் இல்லைன்னு கேட்குறான். நல்லா பார்த்துக்கணும். அப்போ என்ன வரும்? சேல்ஸ் மேனேஜர் சேலரி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ சேல்ஸ் மேனேஜர் சேலரி அதுதான் இல்லை. அப்போ அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது ப்ராஃபிட் சென்டர் இஸ் ஏ சென்டர். ப்ராஃபிட் சென்டர்னா என்ன? நார்மலாக வேர் த மேனேஜர் ஹேஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஜெனரேட்டிங் அண்ட் மேக்ஸிமைசிங் த ப்ராஃபிட்ஸ். இது கரெக்ட் தான். which is concerned with the earning and adequate return on the investment, both of the above, and then with managers cost அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதில் என்ன கரெக்டாக சொல்லலாம்னா சிலர் நம்ம என்ன பண்ணிவிடுவோம்? 2 சேர்த்து both of the above போட்டுருவோம். ஆக்சுவலாக எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் சென்டருக்கு யார் பொறுப்பு? மேனேஜர் பொறுப்பு ஆச்சுங்களா? மேனேஜர். அப்போ மேனேஜர் has the responsibility of generating, maximizing the profits is the correct answer. அப்போ A is the correct answer. நோட் பண்ணிங்க. அடுத்தது 37 responsibility center can be categorized on. ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்னால் எதில் வரும்? ஆக்சுவலாக காஸ்ட் சென்டரில் வருமா? ப்ராஃபிட் காஸ்ட் சென்டரில் வராது, ப்ராஃபிட் சென்டரில் வராது, இன்வெஸ்ட்மெண்ட் சென்டரில் வராது. காஸ்ட் சென்டர், ப்ராஃபிட் சென்டர், இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர், அதாவது இதில் என்னென்னா அதில் மட்டும் வராது. அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா காஸ்ட்லேயும் இருக்குது, ப்ராஃபிட்லேயும் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இருக்குது. அப்போ எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா காஸ்ட் சென்டர்,
காஸ்ட் சென்டர், ப்ராஃபிட் சென்டர், இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அப்போ 37ல் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்தது காஸ்ட் யூனிட் இஸ் டிஃபைன்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன காஸ்ட் யூனிட் எப்படி டிஃபைன் பண்ணுது? The unit quantity of product or service or time in relation to which cost may be ascertained or ascertained, I mean expressed. காஸ்ட் யூனிட்னா என்ன? ஒரு யூனிட். இப்போ இந்த பென் இருக்குன்னா இந்த பென்னை தயார் பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட்? அதுதான் யூனிட்டி ஆஃப் குவான்டிட்டி. அப்போ அதுக்கு எவ்வளோ ப்ராடக்ட் தேவை, சர்வீஸ் தேவை, டைம் தேவை, அதனுடைய காஸ்ட் எவ்வளோ இந்த ப்ராடக்ட் தயார் பண்ணுறதுக்கு. அப்போ ஃபஸ்ட்டே கரெக்ட் ஆன்சர். மற்றபடி லொக்கேஷன், பர்சன் ஆர் எனி ஐட்டம் ஆஃப் equipment or group of these which cost are ascertained and used for cost control. Centers having the responsibility of generating. Centers concerned with earning in adequate return on the investment. அப்போ காஸ்ட் யூனிட்னா யூனிட் ஆஃப் காஸ்ட். இதுவே கரெக்டான ஆன்சரு. அப்போ நோட் பண்ணிங்க, இதுதான் கரெக்டான ஆன்சர். எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து இதையே சொல்லலாம். ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட்னா என்ன? ஆக்சுவலாக ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படிங்கிறது அதாவது எவ்வளோ தான் ப்ரொடக்ஷன் ஆனாலும் அந்த ஃபிக்ஸட் காஸ்ட் மாறாது, irrespective of the changes of the quantity of production. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட்டில் சேஞ்சஸ் இன் டோட்டல் இன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் த சேஞ்சஸ், அது விச் இஸ் ஃபிக்ஸ்டு, பார்ட்லி ஃபிக்ஸ்டு, பார்ட்லி அப்படி கிடையாது, இது ஃபுல்லி ஃபிக்ஸடு. which do not change in total during the given period despite changes in, அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி, ஐ மீன் ஆப்ஷன் 3 இஸ் a correct answer. அப்போ do not change in total during a given period, அதை நோட் பண்ணிக்கங்க. And then uncontrollable cost are the cost which influenced by the action of a specific member of an undertaking. அப்போ 40ல் என்ன சொல்கிறோன்னா இது வந்து என்ன ஆகிடும்? அன்கண்ட்ரோலபிள் காஸ்ட். அது சில காஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது யாரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது? பை ஆக்ஷன் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் மெம்பர் ஆஃப் அன் அண்டர்டேக்கிங். அப்போ அந்த இடத்துல மேவா, மேனாட்டா, மஸ்டா அப்படின்னா இது கேனாட், அதுதான் கரெக்டான ஆன்சரு. அப்போ கேனாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் யார்? எலமெண்ட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா எலமெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். என்ன? மெட்டீரியல், லேபர், எக்ஸ்பென்சஸ், ஐ மீன் டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இதுதான் வந்து ப்ரைம் காஸ்ட்னு சொல்லுவோம். காஸ்ட்லேயும் அதுதான் வரும். அதில் வந்து ஓவர் ஹெட்டும் சேர்ந்து வரும். ஏதாவது எலமெண்ட்ஸில் வந்து இந்த இது டைரெக்டும் வரும். ப்ரைம் காஸ்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். பட் ஜென்ரலாக அவங்க கொஷின் கேட்டிருக்காங்க எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அப்புறம் இது கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் டி இஸ் எ கரெக்ட் ஆன்சர் 41ல். அடுத்தது நீங்கள் கொஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கொஷனில் 42 அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அப்நார்மல் காஸ்ட் இஸ் எ காஸ்ட். அப்நார்மல் காஸ்ட் என்ன? நார்மல் காஸ்ட் அப்படின்னா சப்போஸ் நேச்சர் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேயே அது அப்படியே அது லாஸ் ஆகிடும். அந்த மாதிரி இருந்தால் காஸ்ட் நார்மலி இன்கர்ட் அட் எ கிவன் லெவல் ஆஃப் அவுட்புட், இது வந்து நார்மல் லாஸ். காஸ்ட் நாட் நார்மலி இன்கர்ட் அட் எ கிவன் லெவல் ஆஃப் அவுட்புட், இதுதான் வந்து அப்நார்மல் காஸ்ட். மற்றதும் பார்த்துடலாம். காஸ்ட் விச் இஸ் சார்ஜ் டு கஸ்டமர், அது கிடையாது. காஸ்ட் விச் இஸ் இன்க்ளூடட் இன் த காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட். அப்போ அப்நார்மல் காஸ்ட் எது ரெலவெண்ட் ஆன்சர் அப்படின்னா காஸ்ட் நாட் நார்மலி இன்கர்ட் அட் எ கிவன் பீரியட் ஆஃப், ஐ மீன் லெவல் ஆஃப் அவுட்புட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் காஸ்ட் இன்க்ளூட்ஸ் த காஸ்ட் ஆஃப் கன்வெர்ட்டிங். கன்வெர்ட்டிங் காஸ்ட் என்னென்ன வருது பாருங்கள் நீங்கள் கன்வெர்ட்டிங்கில். அதாவது ரா மெட்டீரியல் ஃபினிஷ்டு கூட்ஸு, ஒர்க்கிங் ப்ராசஸ் ஃபினிஷ்டு கூட்ஸு, அண்ட் தென் ஃபினிஷ்டு கூட்ஸு சேல்ஸு. கன்வர்ஷன்னா என்னென்னா அதாவது ஒரு பொருளை இன்னொன்னா கன்வெர்ட் பண்ணுறது, ரா மெட்டீரியலில் ஃபினிஷ் கூட்ஸாக பண்ணுறது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அப்போ ஆப்ஷன் 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். சங்க் காஸ்ட் என்ன? சங்க் காஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் ஏற்கனவே, பட் இங்கே வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. சங்க் காஸ்ட் ஆர் ரெலவெண்ட் ஃபார் டிசிஷன் மேக்கிங். இல்லை, சங்க் காஸ்ட்னு டெப்ரிசியேஷன் மாதிரி, அதாவது அது மூழ்கி போச்சு, அந்த காஸ்ட் வந்து இனிமேல் திருப்பி வராது, செலவானது ஆனது தான், லாஸ் தான். அது வந்து நாட் ரெலவெண்ட் ஃபார் டிசிஷன் மேக்கிங் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அப்போ நாட் ரெலவெண்ட் ஃபார் டிசிஷன் மேக்கிங் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் இதில் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த கேல்குலேட். இதில் என்ன பண்ணலாம்? அதாவது calculate the prime cost from the following information: direct materials purchased 1 lakh, direct material consumed, direct labor, direct expenses, manufacturing overheads, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன கேட்டிருக்காங்க? calculate prime cost. prime costனா என்ன? எல்லா direct material, direct labor, direct expenses. அப்போ direct material எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் direct material எடுத்தால் எவ்வளோ வருது? 90,000. அதை அப்படியே எடுத்துங்க. 90,000 அதை எடுத்துங்க. direct labor அது ஒரு 60,000, அதையும் எடுத்துங்க. அடுத்து direct expenses 20,000, அதையும் எடுத்துங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்தது இதில் என்ன சொல்கிறோம்? மேனுஃபேக்சரிங் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டைரக்ட், இதில் மேனுஃபேக்சரிங் ஓவர்ட்டு 30.
அப்போ இதை மட்டும் பண்ணுங்கள், இது மேனுஃபேக்சரிங் வராது, இதை மட்டும் பண்ணிங்கன்னா 150 + 170. அப்போ 170 should be the ஆன்சரு அப்படின்னா அப்போ என்ன இருக்கும்? ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிக்கங்க. ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.